ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, உன் நம்பிக்கை ஜெயமாக மாறும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க? நல்ல வேலையை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு கூட இருக்கிறீங்களா? திருமண காரியத்தை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு இருக்கிறீங்களா? கற்பத்தின் கனி காரியத்தில் எதிர்பார்த்து நம்பிக்கையோடு இருக்கிறீங்களா? வியாதியின் போராட்டத்தில் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்துக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணி நீங்கள் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறீங்களா? எந்த காரியத்துக்கு நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தான் தீர்க்க தரிசனம் வார்த்தை, உன் நம்பிக்கை ஜெயமாக மாறும்னு ஆண்டவர் சொல்கிறார். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் பார்க்க முடிகிறது என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால தான் உங்களுக்கு நம்பிக்கை ஜெயமாய் மாறும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார்னா, நம்பிக்கை எதனால் ஜெயமாய் மாறுகிறது? பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால தான். இன்றைக்கி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் என்ன செய்யப்பட வேண்டும்? காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக என்ன செய்யணும்? காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. அப்போனா நம்பிக்கை எதனால தான் பெருகுகிறது? பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால தான் உங்களுக்குள்ள இருக்க நம்பிக்கை பெருகிறது. உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன், நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று சொல்லி வேதத்தில் அங்கே என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. அப்படின்னா நம்மளை ஆண்டவர் எதனால் நிரப்புகிறார்? சந்தோஷத்தினால் நிரப்புகிறார், சமாதானத்தினால் நிரப்புகிறார். இந்த ரெண்டு ஆசீர்வாதம் தானே வேணும் நமக்கு. எந்த எடுத்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷமே இல்லையே, குடும்பத்தில் சந்தோஷமே இல்லையே, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லையே, வேலை ஸ்தலத்துக்கு போன சந்தோஷமே இல்லையே, வேலையில் பல விதத்தில் எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், போட்டு கொடுக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், வேலை செய்கிறதுக்கு எனக்கு பிடிக்கலை, வேலை ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு பிடிக்கலை, குடும்பத்தில் வாழ்வதற்கு பிடிக்கலை, எதுலுமே பிடிக்கலை. காரணம், எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எப்படி நான் வாழ்வது என்று சொல்லிதானே நீங்கள் வாழ்க்கையிலுடைய விரட்டியில் காணப்படுகிறீர்கள். இன்றைக்கு வாழ்க்கையிலுடைய விரட்டியில் இருக்கிறது என்னுடைய பிள்ளைகளுக்கு தான் நம்பிக்கையின் தேவன் இருக்கிறார். அது பரிசுத்த ஆவியானுடைய பலத்தில் தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். அந்த பரிசுத்த ஆவியில் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சந்தோஷம் வரும், உங்களுக்கு சமாதானம் வரும். இதனால் கர்த்தர்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பன், இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்களோ நம்பிக்கை ஜெயமாய் மாறட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.